திஸ் இஸ் ஹரிணி. இன்னைக்கு முக்கியமான டாபிக், யாரும் கண்டுகொள்ளாத டாபிக். யாரை பற்றினா ஆண்களை பற்றி தான். ஆண்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள், என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாகுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்க சின்ன வயசுலேருந்தே அழக்கூடாது, எந்த கஷ்டம் வந்தாலும் அழக்கூடாது, எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படுறாங்க. அந்த குழந்தையிலேருந்தே அவங்க அழுதா நான் வந்து ஆம்பளை இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு வளர்க்கப்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஸ்போர்ட்ஸு, மியூசிக் அந்த மாரி எந்த ஒரு துறையிலயும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, அந்த பிரெட் வின்னிங் ஃபைனான்ஸ்க்காக ஓட வேண்டிய சிச்சுவேஷன் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. மொத்த ஃபேமிலி சுமையும் அவங்க மேல விழுது. அவங்களுடைய பார்ட்னர கூட சூஸ் பண்றதுக்கு சமயத்துல அவங்களுக்கு உரிமை கிடைக்கிறது இல்ல. எல்லாமே ஃபேமிலி அவங்களுக்காக உழைக்கணும், அவங்களுக்காக ஓடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்கு. எல்லா ஆண்களுக்குமே அப்படிதான் இருக்கு. ஆஃப்டர் மேரேஜாவது அவங்களுக்கு நிம்மதியா இருக்காங்களா? அப்படின்னா இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டிஸ்பியூட்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபைனான்ஸ் பின்னாடி ஓட வேண்டியிருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல. ஓடணும், ஓடணும் அப்படிங்கிற ஒரு தாட் கிரியேட் ஆகுது. அவங்களோட ஃபுல் எமோஷன்ஸ், டிசையர்ஸ் எல்லாமே அவங்க சப்ரஸ் பண்ணி பிறருக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கறனால, அதனோட மனைவி அவங்களும் தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. இது வேணும், அந்த மாரி டிமாண்ட்ஸும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்காம போயிட்டு, டிஸ்பியூட்ஸும் ஃபேஸ் பண்ண முடியாம அவங்க ஒரு லோன்லினஸ்க்குள்ள போகுறாங்க. அந்த அவங்களால எதையும் எக்ஸ்பிரஸும் கஷ்டம் வந்தா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வேற ட்ரெயின் பண்ணனால, சில பேர் ஆல்கஹால் அடிக்ஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அது வந்து அவங்க ஹெல்த்தை இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி பாதிக்க தான் போகுது. அத அவங்க ரியலைஸ் பண்ணணும். சில பேர் எக்ஸ்ட்ரா மார்ஷியல் அஃபேர்க்குள்ள போறதுக்கான ரீசனுமே இதுதான். ஏன்னா ஃபேமிலி எப்ப பார்த்தாலும் பர்டன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்லயும் ஸ்ட்ரெஸ்ஸு, கன்டினியூஸ் ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், சில்ட்ரன் ப்ரெஷர் எல்லாமே இருந்ததுன்னா, அவங்களால சமாளிக்க முடியாம அந்த நேரத்துக்கு ஆல்கஹால், இல்லன்னா யார் அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறாங்க? அப்படி அந்த மாரி போறத விட, கவுன்சிலிங், லைஃப் கோச்சிங்லாம்